ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு எலக்ட்ரானிக்ஸ். ஒரு சிம்பிள் ஒயர் தானே, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது, இந்த வீடியோலாம் பார்க்கணுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? ஒரு சர்க்கியூட்டில் ஒயர் ஒழுங்காக கனெக்ட் பண்ணலனா ஒரு சர்க்கியூட்டே ஒர்க் ஆகாது. ஒரு ராங் ஒயர் கனெக்ட் பண்ணா, கரெக்டான பொலாரிட்டியில் கனெக்ட் பண்ணல அப்படின்னா ஒரு ஸ்மால் ஷார்ட் சர்க்கியூட் வந்தால் கூட என்டையர் சர்க்கியூட்டே டேமேஜ் ஆகிடும். ஒயர் எப்படி ஒர்க் ஆகுது, எந்த ஒயர் யூஸ் பண்ணணும், எப்படி கனெக்ட் பண்ணணும் அண்ட் கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு எப்படி டெஸ்ட் பண்ணணும்னு ஃபுல்லாக இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இந்த எலக்ட்ரானிக் சீரீஸை ஃபாலோ பண்ண மறக்காம எலக்ட்ரானிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு, கனெக்டிங் ஒயர்ஸ்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு காம்போனன்ட்லேருந்து இன்னொரு காம்போனன்ட்க்கு எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் கிரியேட் பண்ணுறது தான் இந்த ஒயரோட மெயின் பர்பஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே நாம் 9 வோல்ட் பேட்டரி, ரெசிஸ்டர் அண்ட் எல்இடின்னு மூணுத்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். பேட்டரியோட பாசிட்டிவ் டெர்மினல்லேருந்து ஒயரோட ரெசிஸ்டருக்கு ஒரு கனெக்டிங் ஒயர் போகுது. நெக்ஸ்ட், ரெசிஸ்டர்லேருந்து எல்இடிக்கு ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். திரும்பவும் எல்இடியோட நெகட்டிவ்லேருந்து பேட்டரியோட நெகட்டிவ்க்கு ஒரு ஒயர் கனெக்ட் பண்ணணும். ஸோ ஓவராலாக பார்த்தா அப்படின்னா ஒரு காம்போனன்ட்லேருந்து இன்னொரு காம்போனண்ட்டை நடுவில் கனெக்ட் பண்ணுறதே இந்த ஒயர் தான். இந்த கம்ப்ளீட் பாத் இருந்தால் மட்டும்தான் கரண்ட் ஃப்ளோ ஆகி சர்க்கியூட் ஆப்ரேட் ஆகும். ஸோ ஒயர்னா ஜஸ்ட் ஒரு பீஸ் ஆஃப் மெட்டல் கிடையாது, அது கரண்ட்டை கேரி பண்ணுற ஒரு மெட்டீரியல். இப்போ கண்டக்டர் அண்ட் இன்சுலேஷனை கொஞ்சம் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒயரை கட் பண்ணி பார்த்தா அது மிடில் இருக்கிற காப்பர் பார்ட்டு தான் கண்டக்டர்னு சொல்லுவாங்க. இதுதான் எலக்ட்ரிக்கல் கரண்ட்டை கேரி பண்ணும். காப்பருக்கு ரிலேட்டிவ்லி லோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால தான் ஒயர்ஸில் காமன்லி இதை யூஸ் பண்ணுவாங்க. அதை சரௌண்ட் பண்ணியிருக்க ரெட், பிளாக் அண்ட் அதர் கலர்டு மெட்டீரியல் தான் இன்சுலேஷன். இன்சுலேஷனோட மெயின் பர்பஸ் என்னன்னா கரண்ட்டை கேரி பண்ணுறது கிடையாது, அது இந்த கண்டக்டரை கவர் பண்ணுறது தான் அண்ட் ஆக்சிடென்டல் கான்டாக்ட்ல இருந்து ப்ரிவென்ட் பண்ணுறதும் தான். இது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். எக்ஸாம்பிளுக்கு, 2 ஒயர் ஆக்சிடென்டா டச் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அங்கே ஒரு அன்வான்ட் கரண்ட் பாத் கிரியேட் ஆகி ஷார்ட் சர்க்கியூட் ஆகி அந்த இடமே வெடிச்சிடும். ஸோ கண்டக்டர் கரண்ட்டை கேரி பண்ணும், இன்சுலேஷன் நம்ம சர்க்கியூட்டை ப்ரொடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட், ஒயர்ஸ் எல்லாமே சேம் டைப் கிடையாது. காமனாக நம்ம சாலிட் ஒயர் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஒயர்னு ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட், சாலிட் ஒயர். சாலிட் ஒயருக்குள்ளார ஒரு சிங்கிள் கண்டக்டர் மட்டும்தான் இருக்கும், அதனால அதை ஈஸியாக பெண்ட் பண்ணவே முடியாது. இது பிரெட்போர்டு கனெக்ஷன் அண்டு ஃபிக்ஸ்டு ஒயரிங்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு, ஸ்ட்ராண்டட் ஒயர். இதில் சிங்கிள் திக் கண்டக்டருக்கு பதிலாக நிறைய தின் காப்பர் ஸ்ட்ராண்ட்ஸ் இருக்கும். ஸோ ரிப்பீட்டடாக பெண்ட் பண்ண வேண்டிய காம்போனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 2 டைப்புமே ஒரு பிரெட்போர்டுக்குள்ளே இருக்க ஹோலுக்குள்ளலாம் ஈஸியாக இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த சாலிட் ஒயர் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். பட் இந்த ஸ்டாண்டர்ட் ஒயர் நம்ம அங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது பிரிஞ்சு போயிடும். ஸோ நம்ம கையில் ஒரு மாதிரி சுற்றி விட்டு தான் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், டென்ஷன் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோல்குள்ளே கனெக்ட் பண்ண வேண்டிய அப்ளிகேஷன்ஸ்க்குலாம் நம்ம இந்த சாலிட் ஒயர் தான் யூஸ் பண்ணுவோம். தென் இந்த ஸ்டாண்டர்ட் ஒயர், இது நம்ம சால்டர் பண்ணும்போதே பார்த்துருப்போம். இந்த சாலிட் ஒயரால் நம்மளால ஈஸியாக சால்டர் பண்ண முடியும். பட் இந்த ஸ்டாண்டர்ட் ஒயர் எல்லாம் சால்டர் பண்ணுறப்போ நம்ம ஃபர்ஸ்ட்டு அந்த பேஸ்ட் அதில் தடவி தான் சால்டர் பண்ணுவோம். சால்டர் பண்ண கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ சர்க்கியூட்க்கு எது பெட்டரு டிசைட் பண்ண போகிறது, நம்ம ஒயரை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது தான். இப்போ ஒயரோட திக்னஸை பற்றி பார்க்கலாம். ஒயரோட திக்னஸை டிஸ்கிரைப் பண்ணுறது AWG, அதாவது அமெரிக்கன் ஒயர் காஜ் அப்படின்னு ஒரு சிஸ்டமை தான் யூஸ் பண்ணுவாங்க. இங்கே ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல் இருக்குது. ஸ்மாலர் AWG நம்பராக இருந்ததுன்னா திக்கர் ஒயராக இருக்கும், இதே லார்ஜர் AWG நம்பராக இருந்துச்சுன்னா தின்னர் ஒயராக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 12 AWG ஒயர் 26 AWG ஒயரோட ரொம்ப திக்கராக இருக்கும். ஸோ AWG நம்பர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒயர் தின்னராக ஆகும். ஆனால் கொஷின் என்னன்னா, ஒயர் திக்னஸ் எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன்ட், எதுக்காக அந்த ஒயரோட திக்னஸ் வேற மாதிரி இருக்கு? கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது திக்கர் கண்டக்டர் நமக்கு தேவைப்படும். ஸோ அதே மாதிரி ஒயர் ரொம்ப லாங்காக இருந்துச்சுன்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், அதனால அங்கே வோல்டேஜ் ட்ராப் ஆகும். ஸோ அதே மாதிரி நம்ம வெளியே இருக்க டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒயருக்குள்ளே இருக்க ரெசிஸ்டன்ஸும் மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ ஒயர் சூஸ் பண்ணும்போது ஜஸ்ட் திக்னஸை மட்டும் பார்க்கக்கூடாது, கரண்ட், ஒயர் லென்த், டெம்பரேச்சர் அண்ட் அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே கன்சிடர் பண்ணி நம்ம அப்ளிகேஷனுக்கு எது சூட்டபிளோ அதை தான் நம்ம எடுத்துக்கணும். நெக்ஸ்ட், எலக்ட்ரானிக்ஸில் எஸ்பெஷலி பிரெட்போர்டை ப்ரோட்டோடைப் பண்ணும்போது ரொம்ப காமனாக யூஸ் பண்ணுற இந்த ஒயர் தான் ஜம்பர் ஒயர். ஜம்பர் ஒயரோட மெயின் பர்பஸ் குயிக்காக 2 பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணுறது தான். இதில் காமன்லி 3 டைப்ஸ் ஆஃப் பின்ஸ் இருக்கும். மேல் டு மேல், மேல் டு ஃபீமேல் அண்ட் ஃபீமேல் டு ஃபீமேல். நம்ம மேல் ஒயரை பார்த்தாலே தெரியும், ஒரு கம்பி மாதிரி எக்ஸ்ட்ரா வெளியே இருக்கும். இதே ஃபீமேல் ஒயர் ஐடென்டிஃபை பண்ணோம்னா ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட், மேல் டு மேல். இந்த ஜம்பர் ஒயருக்கு 2 சைடுமே பின் இருக்கும். இது மெயின்லி பிரெட் போர்ட்ல இருந்து இன்னொரு பிரெட் போர்டை கனெக்ட் பண்ற மாதிரி அப்ளிகேஷனுக்கு தான் இது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட், மேல் டு ஃபீமேல். இந்த ஒயர்ல ஒரு சைடு பின்னும் இன்னொரு சைடு சாக்கெட்டும் இருக்கும். இது பிரெட் போர்ட் டு மாடியூல் கனெக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு ஃபீமேல் டு ஃபீமேல். இந்த ஒயரில் 2 சைடுமே சாக்கெட் தான் இருக்கும். இது 2 மாடியூலுக்கான கனெக்ஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜம்பர் ஒயர்ஸ் யூஸ் பண்ணுறதோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா சால்டரிங் இல்லாமல் குயிக்காக கனெக்ஷன்ஸை க்ரியேட் பண்ணலாம். அதனால ப்ரோட்டோடைப்பிங் ரொம்ப ஈஸி அண்ட் ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் ஒரு எலக்ட்ரானிக் ப்ராஜெக்டை பில்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த எல்லா செட்ஸ் ஆஃப் ஒயருமே நீங்கள் ஒரு 10 ஒயர்ஸ் வாங்கிக்கோங்க. எல்லாமே ஒரு ₹2 தான் காஸ்ட்டில் இருக்கும். ஸோ மொத்தமாகவே நீங்கள் ₹60 இந்த எல்லா ஒயர்ஸுமே வாங்கிடலாம். இதனால் நீங்கள் ஒவ்வொன்றையும் சால்டர் பண்ண வேணாம். ஈவன் பிரெட் போர்டு இல்லாமல் கூட நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இப்போது ஒயர் கலர்ஸை பற்றி பார்க்கலாம். எலக்ட்ரானிக்ஸில் ஒயர் கலருக்கு காமன்லி ஒரு கன்வென்ஷனை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அது என்னன்னா ரெட் கலர்னா பாசிட்டிவ் இல்லைனா VCC கனெக்ட் பண்ணணும் அப்படின்னும், பிளாக் நம்ம கிரவுண்ட் இல்லை நெகட்டிவ்க்கு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னும் எல்லாரும் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எதனால் அப்படின்னா ஏர்லியர் டேஸில் எலக்ட்ரானிக்ஸோட ஸ்டார்டிங்கில் PCBயில் எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படின்னு நமக்கு தெரியாது. அந்த அப்ளிகேஷனை ஃபஸ்ட்டு உருவாக்குற ஒரு மேனுஃபேக்சரிங் கம்பெனி இது மாதிரி கரெக்டாக ப்ளஸ் அண்ட் மைனஸ் கனெக்ட் பண்ணாதான் அது ரிப்பேர் ஆச்சு அப்படின்னா நம்ம ஊரில் இருக்க இன்ஜினியர்ஸால் ஈஸியாக அதை ஓப்பன் பண்ணி எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படின்னு ஃபைண்ட் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடிஞ்சுது. இப்போ ரீசெண்ட் டேஸில் இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லா இடத்துலையும் இண்டிகேட் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ அது பெருசாக பிரச்சனை இல்லைனாலும் நீங்கள் ஒரு ஸ்பீக்கரை கழட்டி பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல நமக்கு ப்ளஸ் மைனஸ்னு எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி ரெட் அண்டு பிளாக் ஒயர் மட்டும்தான் இருக்கும். ஸோ எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ளஸ் அப்படின்னா ரெட் ஒயரும் மைனஸ் அப்படின்னா நெகட்டிவ் ஒயரும் மோஸ்ட் ஆஃப் தி அப்ளிகேஷன் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அது அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. எதுக்கும் நீங்கள் மல்டிமீட்டரை வச்சு டெஸ்ட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் எது ப்ளஸ் எது மைனஸ் அப்படின்னு. ஈவன் நான் ஒரு டைம் ஒரு சர்க்யூட் யூஸ் பண்ணுறப்போ இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஒரு கம்பெனி தப்பாக கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. இதனால் எனக்கு அந்த காம்போனன்ட் ரொம்ப சூடாகிட்டே இருந்துச்சு. என்னால் என்ன ப்ராப்ளம்லேயும் ஃபைண்ட் பண்ண முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் எனக்கு தெரிஞ்சுது இந்த ப்ளஸ் அண்ட் மைனஸ் தப்பாக இருந்திருக்கு அப்படின்னு. ஸோ இது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு கன்வென்ஷன் இருக்கே தவிர எல்லாருமே இது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அவசியமும் கிடையாது. அதே மாதிரி ப்ளூ க்ரீன் எல்லோன்னு ஏகப்பட்ட ஒயர்ஸ் நம்ம சிக்னல் இல்லைனா கண்ட்ரோலுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒயர் கலர் மட்டும் ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபங்க்ஷனை டிசைட் பண்ணாது. கலர் அப்படின்றது ஒரு கன்வென்ஷன் தான். ஸோ கலரை பார்த்து மட்டும் இது ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு நினச்சிக்காதீங்க. நம்மளோட ஒயர் கரெக்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி தான் டெஸ்ட் பண்ண முடியும். மல்டிமீட்டர் பற்றின ஃபுல் வீடியோ ஆல்ரெடி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு நாம் ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி மோட செலக்ட் பண்ணுவோம். கீழே சவுண்டு மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும், அதில் மல்டிமீட்டர் வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் பிளாக் ப்ரோபை காமன்லையும் ரெட் ப்ரோபை V-ohm டெர்மினலையும் கனெக்ட் பண்ணுங்க. இப்போ ஒயரோட ஒரு எண்ணில் பிளாக் ப்ரோபையும் இன்னொரு எண்ணில் ரெட் ப்ரோபையும் டச் பண்ணுங்க. ஒயர் நடுவில் கண்டினியூஸாக இருந்துச்சு அப்படின்னா மல்டிமீட்டர் பீப் சவுண்ட் கேட்கும். இப்படி பீப் சவுண்ட் கேட்டுச்சுன்னா அந்த ஒயர் கரெக்டாக தான் வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். இதே நடுவில் சவுண்ட் கேட்கல அப்படின்னா நடுவில் அந்த ஒயர் ஏதோ கட் ஆயிருக்கு, இல்லை அந்த இன்சுலேஷன் சொல்லலை அதுக்குள்ளே இருக்க கண்டக்டர் நடுவில் விட்டு போயிருக்கு, அப்போது எனக்கு இங்கே பீப் சவுண்ட் கேட்கல அப்படின்னா அப்போது இந்த சர்க்கியூட் பிரேக் ஆயிருக்கு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. பீப் சவுண்ட் கேட்கல அப்படின்னா அந்த ஒயர் ஃபால்ட்டி, இதே பீப் சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னா அந்த ஒயர் நல்ல கண்டிஷனில் இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒயர் கனெக்ட் பண்ணுறது ரொம்பவும் ஈஸி தான். ஆனால் ராங் ஒயர் சைஸ், டேமேஜான ஒரு இன்சுலேஷன், பொலாரிட்டி ராங்காக இருக்கிறது, இல்லைனா ஆக்சிடென்டாக ஷார்ட் சர்க்யூட், இது எல்லாமே ஒரு ப்ராப்ளமை கிரியேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் கரண்ட்டுக்கு சூட்டபிளாக இருக்க ஒயரை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ரொம்ப தின் ஒயரில் எக்ஸசிவ் கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த ஹீட் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்சுலேஷன் டேமேஜ் ஆகி எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனில் ஃபயர் ஹசார்ட் கூட ஆகலாம். ஸோ ஒயர் திக்னஸை ஜஸ்ட் அப்பியரன்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் நம்ம சூஸ் பண்ணக்கூடாது. அப்ளிகேஷன் அண்ட் கரண்ட் ரெக்குயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி சூட்டபிள் ஒயரை சூஸ் பண்ணணும். இந்த இன்சுலேஷன் கண்டிஷனை செக் பண்ணணும். இன்சுலேஷன் டேமேஜாக இருந்துச்சுன்னா கண்டக்டர் எக்ஸ்போஸ் ஆகலாம். அதனால ஆக்சிடென்ட்டாக 2 ஒயருக்கு நடுவில் ஒரு கான்டாக்ட் ஷார்ட் சர்க்யூட் ஆகி அந்த இடத்துல ஒரு ஃபயர் கிரியேட் ஆயிடும். அதே மாதிரி DC சர்க்யூட்ஸில் நம்ம பொலாரிட்டியை செக் பண்ணுறது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கனெக்ஷன்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம பவரையே கனெக்ட் பண்ணணும். ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அப்ளிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் ஒயர் சைஸை சூஸ் பண்ணணும். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் கனெக்டிங் ஒயர்ஸ் பற்றின பேசிக்லேருந்து அதை எப்படி டெஸ்ட் பண்ணணும் அப்படின்ற வரைக்கும் எல்லாமே பார்த்துட்டோம். சிம்பிளாக நம்ம கண்ணுக்கு தெரிய ஒரு குட்டி ஆப்ஜெக்ட் இவ்வளோ பெரிய வேலையை பார்க்குது. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஒரு சர்க்யூட்டை பில்ட் பண்ணும்போது ஜஸ்ட் ஒரு 2 ஒயரை கனெக்ட் பண்ணேன் அப்படின்னு மட்டும் திங்க் பண்ணாமல் இது கரெக்டான ஒயரா, இந்த கனெக்ஷன் கரெக்டாக இருக்கா, இந்த ஒயர் யூஸ் பண்ணால் இது சேஃபாக இதை ஹேண்டில் பண்ணுமா அப்படின்னு யோசிச்சு ஒயரை சூஸ் பண்ணுங்க. தட் இஸ் தி ரைட் வே டு பில்ட் தி எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க. இந்த எலக்ட்ரானிக் காம்போனன்ட் சீரிஸை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம எலக்ட்ரானிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. Stay connected for more electronic concepts. Thank you for watching. See you in the next video.